ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு மனுஷன் இருக்கிற சிறை, தேசத்தில் இருக்கிற சிறை இருப்பை அருமையான கர்த்தருடைய நேற்றைய நாட்களிலே ஆண்டவர் திருச்சபையில வைத்து நடத்தின பொழுது இன்றைக்கும் கொடுக்க முடியாத இந்த செய்தியை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப், பேஸ்புக் விரும்புகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வசனம் பேசும் உங்களுடைய தனி வாழ்க்கையில, வாழ்க்கையில வராத அளவுக்கு சிறை அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களோடு வெளிப்படுவாராக, அடியனை கர்த்தர் வெளிப்படுவாராக. அன்பின் துதிக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில இந்த சிறையிருப்பை குறித்து வசனத்தை வந்திருக்கிறேன். என் ஆண்டவர் அதை நீர் பயமப்படி நீரே வீராக துதி நீர் எடுத்துக் கொள்வீராக. உம்முடைய கருத்துல கொடுக்கிறப்பா, கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் கிருபை தாரும், நீரே மகிமைப்படுவாக. துதி நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆலங்குளம் பூர்ண சபையின் இந்த யூடியூப்பை பார்க்கிற, வாட்ஸ்அப்பை பார்க்கிற, பேஸ்புக் அனைத்து ஊழியர்களையும் ஊழியர் குடும்பங்களையும் நான் ஆமென் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் 25 அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 25-21. அவர்களை பாபிலோன் ராஜா ஆமோ தேசத்தின் பட்டணமான லீபானிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இப்படியே சிறையிருப்பு கொண்டு போகப்பட்டார்கள். அல்லேலூயா. சிறையிருப்பு என்று சொல்லும்போது நம்ம வேதத்துல பார்க்க ஒரு 3 விதமான சிறையிருப்பை நாம் பார்க்க முடியும். ஒன்று எகிப்துடைய சிறையிருப்பு. எகிப்திலே இஸ்ரவேல் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். 430 ஆண்டு எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அடுத்ததாக எகிப்துடைய மனுஷிகத்துடைய சிறையிருப்பு. எகிப்துடைய சிறையிருப்பு சரீரத்துக்கான சிறையிருப்பு. ஆனா பைபிளுடைய சிறையிருப்பு பரிசுத்தத்துக்கு விரோதமான சிறையிருப்பு. ஒரு மனுஷன் கர்த்தரிலே முன்னேறி கடந்து செல்லாத அளவுக்கு கர்த்தருக்கும் தேவன் மனிதனுக்கு இருக்கிற உறவை பிரிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான பயங்கரமான ஒரு சிறையிருப்பு தான் பாபிலோன் சிறையிருப்பு. பாபிலோன் சிறையிருப்பு என்பது மிகவும் பயங்கரமான பாவத்துக்குரிய சிறையிருப்பு. மனுஷனை வஞ்சிக்கிற சிறையிருப்பு, விபச்சார வேசுத்தனத்தில் பொல்லாத வழிகளை கொண்டு போகிறதாம் பாபிலோனுடைய சிறையிருப்பு. பாவத்துடைய உச்சகட்டமாக இருக்குதான் பாபிலோனுடைய சிறையிருப்பு. அந்த நிலையிலே ஆமென் இருந்து தேவன் ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது சியோன் சிறையிருப்பு. ஆமென் சோத்ரம் வாசிமாத வாசிங்க. அவர் அதே வசனம். பாபிலோன் ராஜா ஆமோ தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அல்லேலூயா. எங்க கொண்டு போகப்பட்டார்கள்? சிறையிருப்பு கொண்டு போகப்பட்டார்கள். ஆமென். தேவனாய் கர்த்தர் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில அங்கே பாபிலோன் மிக ஆமென். இங்க என்ன பாவம் அப்படின்னா, பாபிலோனுடைய சிறையிருப்பு என்னன்னா, தேவனோடு உறவாட முடியாதபடி, தேவனோடு சஞ்சரிக்க முடியாதபடி, தேவன் மனுக்குலத்துக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடி
சத்ருவானவன் ஆமென் மகாபரிய பாவமை நகரமைய பாபிலோனுக்குள்ளே அந்த சிந்தைகளை கொண்டு போய் வாழ்க்கையை நாசப்படுத்துறதுதான் சாத்தானுடைய முதலாவது திட்டம். தேவன் சோத்ரம் தேவன் ஜனங்கள் மேல எப்ப கோபப்படுவார் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத விபச்சார பாவம் என்னும்போது ஆண்டவர் கோபப்படுகிறவராக இருக்கிறார். ஆமீன். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தி வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது ஸ்தோத்திரம் தேவனை கர்த்தர் ஜனங்கள் மேலே கோபம் கொண்டது காரணம் இப்படிப்பட்ட பாவங்களாய் காணப்பட்டது. ஒன்று விக்கிரக வழிபாடு, இன்னொன்று வேசு மார்க்கம். ஆமீன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே யாக்கோபுடைய வம்சத்தை பார்க்கிறோம். அவர்கள் கடந்து வரும்போது ஸ்தோத்திரம் பலத்த ஜாதியா இருந்தார்கள். அவர்களை அழிக்க முடியாத திட்டங்களை சாத்து கொண்டு வரும் பொழுது ஆமேன் அங்க ஸ்தோத்திரம் அழகிய பெண்களை அனுப்பி அவர்களை பாவத்துக்கு உட்படுத்த பண்ணா தேவ கோபம் அவர்கள் மேல் வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் ஜனங்கள் மேல கோபப்பட வேண்டுமானால் முதலாவது காரியம் ஆமீன் ஒன்று விக்கிரக வழிபாடு, இன்று ஒன்று விபச்சார வேசித்தனம், மற்றபடி துன்மார்க்கமான வாழ்க்கை, கொலை, வெறி, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இதை செய்ய வைத்து அவன் பாபிலோனுடைய சிறையிருப்புகளை கொண்டு போக விரும்புகிறான். அடுத்தது சீயோனுடைய சிறையிருப்பு என்று பார்க்கும்போது நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு வாசனத்தை வாசிப்போம். நெகேமியா 1 1-2 வசனங்களை வாசிப்போம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிறிஸ்துவின் வருஷத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவிப்பது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவராகிய ஆனானியரையும் வேற சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கிறோம் அங்க நெகேமியா யூத ஜனங்களை குறித்து விசாரிக்கிறான். ஆமீன். அடிமைப்பட்டு சிறையிருப்பா இருக்கிற ஜனங்களை குறித்து விசாரிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறான்னு பார்க்கும்போது ஆமீன் அந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தனையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி வேதனையோடு சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, யூத ஜனங்களுடைய சிறையிருப்பு, ஏன் யூத ஜனங்கள் மேல தேவன் கோபம் வந்தது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடினால வனாந்திரத்தில் ஜனங்களை தேவன் வழி நடத்தி வருகிறார். அவங்களுக்கு தேவையான ஆமீன் தூதர்கள் உண்ணும் உணவாகி மன்னாவை அவர்கள் தேவன் கொடுக்கிறார். வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணி தண்ணீர் கொடுக்கிறார். வெட்டாந்தமை கண்மலையை திறக்க வைத்து அடிக்க வைத்து தண்ணீர் கொடுக்கிறார். கசந்து போன மாறாவை மதுரமாய் மாற்றி கொடுக்கிறார். ஆமீன். காடைகளை கேட்கிறார்கள். ஆமீன். இறைச்சி கேட்கும் போது காடை அனுப்புகிறார். இப்படி பல விதமான நன்மைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை யூத சிறையிருப்பு அடிமை 430 அடிமைப்பட்டு கிடந்த எகிப்தின் அடிமையிலிருந்து மீட்டு வரும்போது ஜனங்கள் உணர்வற்றவர்களாக என்ன செய்றாங்க? தேவனை முறுமுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அது சொல்லலாம் நெகேமியா அது சிறைப்பட்டு கிடக்கிற நேரத்தில் நெகேமியாவுக்குள்ள ஒரு பெரிய வேதனை உண்டானது. அந்த வேதனை என்ன வேதனை? அல்லேலூயா. வருகிற 2 சகோதரத்தில் கேட்கிறா, எப்பா நம்ம சிறைப்பட்டு போனவங்களாம் போக மீதி எது இருக்காங்களா? அப்ப சிறைப்பட்டு போனவங்களோட மீதி இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? மகா தீங்கை அணிவிக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல நம்ம எதை அணிவிக்கிறோம்? மகாபலி தீங்கு அணிவிக்கிறோம். என்ன தீங்கு? உலகம் முழுவதும் ஒரு பெரிய தீங்கு வந்திருக்கிறது. தீங்கு வந்து மார்ச் மாசத்திலிருந்து ஆமீன் டிசம்பர் மாசம் ஸ்தோத்திரம் சீனாவில் யோகானத்தில் ஆரம்பிச்சது உலக நாடு முழுவதும் இன்றைக்கு ஸ்தம்பித்து போய் நிற்குது. எல்லாம் ஸ்தம்பிக்கப்பட்டு போயிட்டது. ஒரு பெரிய சிறையிருப்பாய் போயிட்டது. ஜனங்கள் சுதந்திரமாய் எங்க போக முடியல. பெற்ற தகப்பன் பெற்று வளர்த்த தகப்பனுடைய இறுதி சடங்குக்கு கூட
அவனுடைய முகத்தை பார்க்க முடியாத, ஆமீன், பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட கணவனோடு வாழ்ந்த அந்த மனைவி மரித்தவனா கணவன் முகத்தை பார்க்க முடியல. ஒரு நிர்பந்தமான நிலைமை சிறையிருப்பு, ஒரு நிர்பந்தமான நிலையிலே இன்னைக்கு உலகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்படி இந்த நிலைமையிலிருந்து நம்முடைய தேசத்துக்கு ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் ஜனங்களாகிய நாம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம் ஜனங்கள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்முடைய ஜனங்கள், நாம் ஒருமனப்பட்டு அங்கேக்கே இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். 4ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து, ஆமென், உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையோ கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. நெகேமியா இந்த சிறையிருப்பை கேள்விப்பட்ட உடனே, இந்த உபத்திரத்தை கேள்விப்பட்ட உடனே அவன் கேட்டுட்டு, அப்படியாப்பா நான் நல்லா இருக்கு, நான் ராஜாவுக்கு பாடபத்திரக்காரனா இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்ன செய்யல, அவன் இருக்கவில்லை. அவன் என்ன செய்யறான்? அந்த செய்தியை கேட்ட உடனே அவன் அழுது, அவன் என்ன சொல்லி, இந்த ஆமேன் வார்த்தை கேட்ட பொழுது அவன் அழுது சில நாளாய் துக்கித்து, ஆமேன், அடுத்தது உபவாசித்து தேவ சமூகத்திலே மன்றாடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொரோனாங்கிற சாபமான வியாதி இந்த தேசத்தை உலகத்தை கடந்து போக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இந்த சிறையிருப்பை மாற்றப்பட வேண்டுமானால் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நான் இன்னைக்கு இவ்வளவு ஆணித்தரமா நேற்று என்னுடைய சபையில பேச முடியவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நேரம் குறைவா இருக்கிறபடினால நான் சுருக்கமாக அந்த வசனத்தை தியானித்தேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் இதுதான். நாம இந்த சிறையிருப்பை மாற்ற வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசித்து அழுது புலம்ப வேண்டும். அப்படி அழுது புலம்பும் போது மன்றாட வேண்டும். ஆண்டவரே, என் தேசத்திலே இன்னைக்கு ஜனங்களுடைய நிலைமை, பொருளாதாரம் போச்சு, எல்லா தொழில்கள் முடக்கப்பட்டாச்சு, எல்லா நிலைமையும் மாறி போச்சு, ஜனங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அவர் அமைதியா இருந்தாலும் ஒண்ணு செய்யறாரு. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம மேல அவர் கிருபை இருக்கிறது சொன்னாங்க. ஆமீன். சென்னையில அது என்ன மார்க்கெட்டு, கோயம்பேடு மார்க்கெட்ல மூலமா பரவிட்டுன்னு, அப்ப காய்கறி மார்க்கெட்லாம் மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஆலங்குளம் பட்டணம், பாவூர்சத்திரம், திருநெல்வேலி, ஆமீன், இன்னைக்கு இந்த கொரோனா காலத்திலும் மக்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா ஒன்று, இந்த மார்க்கெட் இருப்பதுனால ஆமீன் ஓரளவுக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வேலை செய்து பிழைச்சு நிறுத்திருக்காங்க. மற்ற எல்லா தொழில் மூடப்பட்டாச்சு, எல்லா தொழில் வருமானம் மூடப்பட்டாச்சு, இழந்து போயாச்சு. பல தொழில் அதிபர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? இது மிகப்பெரிய ஒரு சிறையிருப்பு, மிகப்பெரிய ஒரு நிந்தனை, நெருக்கம். ஆண்டவர் இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டிய காரியம், தேசத்துக்காக நாம் அழுது புலம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். இதை கர்த்தர் விரும்புகிறார். அன்னைக்கு நினிவே பட்டணம் திருப்பி நான் சொல்ல காரணம் அதுதான். நினிவே பட்டணம் அழிக்கப்படும் போன்னு சொன்ன பொழுது அரசன் முதல் ஆண்டி வரை ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பல்ல தொழுவத்திலிருந்து மாடுகளை அவுக்கவில்லை, எதையுமே செய்யாதபடி உட்கார்ந்திருந்தபடினால, காத்திருந்தபடினால தேவன் அந்த தேசத்துக்கு வந்த மிகப்பெரிய அழிவுலேருந்து பாதுகாத்தார். ஆனா இன்றைக்கு நம்முடைய தேசத்துல, ஆனா உலக நாடுடைய மரணத்தை நம்ம எண்ணி பார்க்கும்போது, உலக நாடுகளுடைய சொத்திரம், அமெரிக்காவுடைய நிலைமையோட நம்ம இந்தியா தேசத்துல இறப்பும் குறைவுதான், தொற்றும் குறைவுதான். ஆனா அது நமக்கு பெரிய அளவு தெரிகிறது. ஆனா அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்து எப்படியாவது இந்த கொரோனாங்கிற ஜனங்களை தான் பல திட்டங்களை போடுகிறார்கள். அது போற்றத்தக்க காரியம் தான். ஆனா ஒன்று, இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அது மிகப்படுத்துறது நமக்கு வேதனையா இருக்கிறது. இது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற அந்த நாளை அருமையான நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரத்தில் ஜெபித்தோம். ஆமீன். மாநகராட்சியெல்லாம் திறந்து ஆராதிக்க முடியாது, ஒரு தடையை கர்த்தர் மாற்றி போடணும்னு இந்த வாரத்தில் அறிவிச்சிருக்கிறார். இனி அடுத்த வாரத்துக்குள்ள ஆண்டவர் எல்லா சபைகளும் திறந்து ஆராதிக்கலாம். அந்த வருமான கட்டுப்பாடை
அவர் நீக்கி போட்டு சுதந்திரமா நீங்கள் ஆராதிங்கள். அதே நேரத்தில் அரசாங்கம் சொல்லுகிற சட்டத்திற்கு கீழ்ப்படி நடங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்குமானால் நிச்சயமாய் அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டு விட்டார் அர்த்தம். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சொல்ற தீர்க்கதரிசனமா திட்டமா என்ன சொல்லுகிறேன், எல்லா சபை விசுவாச குடும்பங்களும் எல்லா சபை ஊழியர்களும் அந்தந்த இடத்துல இருந்து கொண்டு ஆண்டவர் நோக்கி நாம் மன்றாடுவோமானால், நெகோமியா மன்றாடுவது போல மன்றாடுவோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் அந்த இருப்பை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எப்படி மாற்றுவார் பாருங்க. 5 வசனம் வாசிங்க, 5, 6 வாசிங்க சீக்கிரம். பரலோகத்தின் தேவனாய் கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன். நம்ம தேவன் யாரு? அவர் பயங்கரமான தெய்வம். அவர் எப்படி உள்ளவரா இருக்கிறாரா? அன்பு கூறுகிற தெய்வமா இருக்கிறார். கற்பனைகளை கைகொள்ளுகிறவருக்கு உடன்படிக்கையை கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள தெய்வமா இருக்கிறார். நம்ம மன்றாடும் போது நம்ம தெய்வம் நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்த 6 வசனம் வாசிங்க. நல்ல சத்தமா வாசிங்க. முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. அழகா சொல்றான், அழகா சொல்றான். அங்க என்ன சொல்றான்? உமது அடியாரியாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக, எங்க இந்த உலக தேசத்துக்காக, எங்க இந்திய தேசத்துக்காக, எங்க தமிழகத்துக்காக, எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்துக்காக, தென்காசி மாவட்டத்துக்காக, ஆலங்குளத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம். இப்படி மன்றாடி பாருங்க. யாங்க எங்கேயோ வருது கொரோனா, நமக்கு என்ன? யாரோ சாகுறாங்க, நமக்கு என்ன? எங்கேயோ பிடிச்சிட்டு போறாங்க, நமக்கு என்ன? நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பொழப்பு உண்டு இருந்தோம்னா நிச்சயமா இதுல ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. நான் ஒருமனப்பட வேண்டும், ஒன்று கூட வேண்டும், ஒன்று கூட வேண்டும். தேவ சமுத்திரம் அழுது புலம்பணும். நீங்க பாருங்க, 3ஆர் எஸ்டேட்ல மிகப்பெரிய கொடுமை, சூத்திரம் நிலச்சரி ஏற்பட்டு 70 பேருக்கு மேல மறிச்சிருக்காங்க. அதில் ஒரு கொடுமை என்னன்னா, நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம், அது இந்த 2 மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அந்த 3ஆர் எஸ்டேட்ல இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் உள்ளவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. பிழைப்பு தேடி போனவங்க, தேயிலத்தோடு வேலை பார்த்தவங்க இன்னைக்கு 70 பேருக்கு மேலே மறிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பல வீடுகள் 50 வீடுக்கு மேலே போயிட்டுன்னு சொல்றாங்க. அதில் ஒரே குடும்பத்தில் 7 பேர். அந்த ஐயா அன்னைக்கு நியூஸ்ல பார்க்கும்போது அந்த வயசான ஐயா அழுதுறாரு. என் ஒரே மகன் ஐயா, என் மகன், என் மருமக, பேரப்பிள்ளை, என் சம்பந்தி எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க. நாங்கள் இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு கடைசி நேரத்தில் எங்களை அடக்கம் பண்ணதுக்கு என் பிள்ளை இருக்கிறான்னு நினைச்சிருந்தோம். என் பிள்ளை போயிட்டானே, என் பிள்ளைய கூட பார்க்க முடியலே, நாங்கள் என்ன செய்யறது என்று புலம்புகிறார். எவ்வளோ பரிதவிக்கப்பட்ட நிலைமை. அப்படி பாம்பேல பாருங்க, மழை வந்து ஆமீன், ஒரு பெட்ரூம், ஒரு வீடெல்லாம் பார்த்தா எல்லா பொருளும் கிச்சன் வழியா வந்து தண்ணி பூந்து ஆமீன், தண்ணி மிதக்குது. கொடுமையா இருக்கு தண்ணீர்னால, பயங்கர. இதெல்லாம்னா தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்வதனால, தேவ சித்தத்தை அறிந்து செயல்படாததுனால இப்படிப்பட்ட உபத்திரத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு போய் விடுகிறோம். இது மிகப்பெரிய ஒரு சிறையிருப்பு. ஆண்டவர் இந்த சிறையிருப்பில் இருந்து நாம் நம்முடைய தேசத்தை காக்க வேண்டுமானால் நாம் அழுது இட செய்யணும். வாசிங்க அந்த 6ஆம் வசனத்தை. இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை, உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் மன்றாடுகிற ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பங்களை, நாங்கள் மன்றாடுகிற மன்றாட்டங்களை நீங்கள் கேட்கணும்னா என்ன செய்யணும்? ஆண்டுடைய செவி திறந்திருக்கு. நல்லையா? இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் கூப்பிடுறாங்க, நம்மளை கூப்பிட்றான்னு வச்சுங்க, நம்முடைய காது திறந்துலன்னா எப்படி கேட்க முடியும்? செவிடா இருந்தால் என்ன செய்ய முடியாது, என்னதான் சத்தம் போட்டாலும் காது விடுவாரு. அப்போ நம்முடைய காது, ஆண்டவர் நம்ம அவருடைய காதை அடைத்து விடாதபடி திறந்திருக்க வேண்டும். அவன் சொல்றான், காது திறந்து வச்சுக்கோங்கப்பா, அடைச்சிடாதீங்க. அடுத்து சொல்றான், உன் கண்கள் நான் கூப்பிடுறதை திறந்து பார்க்கணும். அல்லேலூயா. அடுத்தது சொல்றான், நானும் நாங்கள் உமக்கு முன்பாக கெட்டவர்களாக இருந்தோம். இதை உணர்ந்துட்டோம்னா இன்னைக்கு தேசத்துல இன்னைக்கு அமெரிக்க தேசம் பயங்கரமா பாதிக்கப்படுது, இங்கிலாந்து பாதிக்கப்படுது, ஜெர்மனி பாதிக்கப்படுது. இதெல்லாம் கிறிஸ்துவ நாடு சொல்றோம்.
ஆனா அங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களை செய்தபடினாலதான் அங்க மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு. ஆனா இப்போ அவர்கள் மனம் திரும்பி வருகிறார்கள். ஆமீன். அது போல இந்தியாவில் ஏன் இந்த நெருக்கம் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா இன்றைக்கு தெளிவாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விசுவாசப்படி சொல்றேன், இப்படி ஒரு நெருக்கம் வந்தாதான் இந்தியாவில இருந்து எழுப்புதல் உண்டாக முடியும். அல்லேலூயா. இந்த எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவதற்கு ஒரு நெருக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு சிறையிருப்பை வைத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே அதை மாற்றி நிறைய காரியங்கள் இருக்கிற சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். சோத்திரம் சோத்திரம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. அடுத்து கர்த்தருடைய பிள்ளை எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் சுருக்கமா சொல்லி முடிக்க போறேன். ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்துசாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார், அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. என்ன இருக்கிறதா? தேவர்களுடைய ஆவி. அங்க தானியேல் என்ன செஞ்சிருக்காங்க? சிறைப்பட்டு போயிருக்கிறான், சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கான். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய மனுஷன், அவன் சிறைப்பட்டு போயிருக்கிறான். ஆனா அவனை குறித்து அந்த ராஜாத்தி சொல்றான், நீங்க அவன் ராஜா கலங்குறாரு. என்ன கலங்குறாரு? ஒரு விருந்து நடத்துறாரு. விருந்து நடத்துறதுல தேவனுடைய தேவன் மகிமைக்குரிய பாத்திரங்களிலே, தேவனை மகிமைப்படுத்துற பாத்திரங்களிலே அவர்கள் மது குடித்து, மதுவை ஊற்றி குடித்து அதை தீட்டுப்படுத்தி விட்டார்கள். அப்ப தீட்டுப்படுத்தின உடனே தேவனுடைய கோபம் வந்தது. தேவனுடைய கோபம் வந்ததுனால இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்க வரும்போது ஒரு பயபக்தி இல்லாம, ஒரு அவமீன், ஒரு நடுக்கம் இல்லாம, ஏதோ நிறைய இடத்துல அப்படிதான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு ஏதோ போய் ரெண்டாவது வீடு வீடா போய் கொண்டு கொடுக்கறதா சொல்றாங்க. எனக்கு எந்த அளவுக்கு இது சாத்தியம்னு எனக்கு படலை. சரி, அது அவங்களுடைய திட்டம். ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. அல்லேலூயா. வீடு வீடா கொண்டு போய் திருந்து கொடுக்கணும் பைபிள்ல சொல்லலை. சொல்லாத காரியங்களை செய்துட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம். சரி, பரவாயில்ல, அது அவங்களுடைய விருப்பம், கர்த்தர் நடத்தட்டும். ஆனா அந்த பரிசுத்த பந்தியில நான் பங்கெடுக்கும் போது பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன செய்யணும்? என்னோட பாவங்களை அறிக்கைட்டு மனம் திரும்பி பயபக்தியோடு எடுக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கிற ஊழியக்காரர்களும் அப்படிப்பட்ட நிலையில இருந்து கொடுக்க வேண்டும். உபவாசித்து ஜெபித்து ஆமீன் தேவன் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்களில் சில காரியத்தினால என்னோட மனசுக்குள்ள மிக வேதனையான சில சம்பவங்கள் இருந்தது. நான் ஆண்டுட்டு அழுது புலம்பி, ஆண்டவரே இந்த காரியங்களை என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்குதப்பா. இந்த இப்படி இந்த ஊழியக்காரன் மேல எனக்கு வேதனை இருக்கு, சில பிள்ளைகள் மேல எனக்கு வேதனை இருக்கு, சில காரியங்கள் வேதனை இருக்கப்பா. ஆண்டவர் இது இருந்தால் நம்ம பரிசுத்த பந்தி கொடுக்க முடியாது ஆண்டவர் சொல்லி நான் அழுது புலம்புனேன், ஜெபித்தேன். ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டுதான் அந்த பரிசுத்த பந்தி எனக்கு கொடுக்க முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரார் மேல எனக்கு வருத்தம் இருந்துச்சு சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு அந்த வருத்தம்லாம் வேண்டாப்பா, கசப்பு வேண்டாம், நான் உனக்கு முன்பான உத்தமன் நீசனா இருக்க விரும்புறேன், என்னை ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அழுது புலம்புனேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுபோல இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வரங்களும் பயபக்தியோடு வந்து எடுக்கணும் ஆண்டவர் ஜெபித்தேன். அல்லேலூயா, ஆமென். உண்மை, ஆமென். பயபக்தி இல்லாம சும்மா ஏதோ கடையில் வாங்கி திங்கிற பொருள் மாதிரி தின்னுட்டு போக கூடாது. ஆமென். அது போல அவன் இந்த ராஜா என்ன செய்தான்? பயங்கரமான காரியங்களை செய்தான். திடீர்னு செவுற்றில கர்த்தருடைய கரம் எழுதப்பட்டது. அல்லேலூயா. அந்த நிகழ்ச்சியை கண்ட பொழுது அவன் கலங்கி நின்னான், கலங்கினான், உறவுகள் கலங்கினாங்க. அப்பதான் ராஜாதி சொல்றான், திருப்பி அந்த ஒரு அந்த மட்டும் வாசிக்குமா? என்று வாழ்க, நினைவுகள் உன்னை கலங்க பண்ணவும் உன் முகம் வேறுபட வேண்டியதில்லை. உன்னுடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்கள் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்தை ஒத்த ஞானமும் அவரிடத்தில் காணப்பட்டது. அல்லேலூயா. தானியேலை குறித்து நம்ம எல்லாரும் தெரியும். ஆனா அவர் அழகாய் ஒரு சாட்சி, கர்த்தருடைய பிள்ளை சாட்சி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் சாட்சி சொல்லணும். நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும்? அப்பா இவங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொன்னா நல்ல சாட்சியா? சொல்லுங்க.
நல்ல சாட்சியா? ஆமென். நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? அவங்க கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய மகள், அவங்க தேவனை ஆராதிக்கிற குடும்பையா. அவங்க வாயில உண்மையை தவிர பொய் வராது, புதட்டு வராது, அவருடைய வாழ்க்கையில பாவம் வராது. இன்னைக்கு பாருங்க, பைபிளை தூக்கிட்டு போயிட்டு பல பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதனாலதான் தேவனுடைய கோபம் இன்னும் மாறவில்லை. அல்லேலூயா. சாட்சி தானியேலுக்கு சாட்சி வரையே, நீ ஏயா பயப்படுற? உங்க அப்பா காலத்துல அவர் யார் எப்படிப்பட விவேகம் உள்ளவராய் இருந்தார், வெளிச்சம் உள்ளவராய், பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தவராய் இருந்தார். அந்த மனுஷர் இருக்கிறார், அவரை கூப்பிட்டு கேளு, விளக்கம் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாபிலோன்ல சிறையிருப்புல இருக்கிற தானியேல் கர்த்தருடைய சமூகத்துல இரவும் பகலும் ஆமென் ஜெபித்தபடினால, இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தபடினால ஆமென் பத்திரத்துல கையெழுத்து வச்சாச்சு. ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி 1 மாத காலம். ஆனா தினமும் அவன் செய்து வந்தது போல 3 வேளையும் ஜெபித்தான். நம்ம கர்த்தருடைய என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த சிறையிருப்பு மாறணும்னா ஜெபிக்கணும். ஆமென், ஜெபிக்கணும். அப்படிதான் ஆண்டவர் மாற்றுவார், இந்த சிறையிருப்பை மாற்றுவார். ஆமென், சோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போமா? அல்ல 6:10 வாசிங்க. அவன் எப்படி ஜெபித்தான்னு சொல்லி தந்துடுறேன். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, பலகனின்னா மேல உப்பரிக்கின் மேல தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கரந்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, ஒரு சிறையிருப்பு வந்துட்டு சிறைப்பட்டிருக்கிறான். அடுத்த சிறையிருப்பு ஒருத்தர் என்னன்னு, ராஜாவை தவிர வேற யாரையும் வழிபடக்கூடாது. பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு ராஜா. ஆனா அவன் என்ன செய்யற? கேட்டுட்டு போய் பயந்துட்டு இல்ல. இல்லையா? நீ கொரோனா வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆமீன். என்ன செய்யுங்க? கவசம் போட்டுக்கங்க, கையுறை போட்டுக்கங்க, யாருக்கிட்ட கை கொடுக்காதீங்க. அரசாங்கம் அப்படிதான் சொல்லி கை கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜோம் பண்ணாதீங்க, திருவிந்து கொடுக்காதீங்கன்னு. எத்தனை மாதம் தான் அப்படி காத்து கிடக்குறது, பயந்து கிடக்குறது. நான் வர்றவங்களுக்கெல்லாம் கை வச்சு ஜோம் பண்ண தான் செய்யறேன். அல்லேலூயா. என்னை அது எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், அது என்னை தொடாதுன்னு. அல்லேலூயா. கை தட்டுக்கிறத சோதனை பண்ணுங்க. ஆனா வர்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது விடுதலை கிடைச்சிருக்கு. 2 காரியத்தை சொல்ல முடியும். இப்போ கடந்த நாளில் கூட நம்முடைய சபை விசாரணை ஒரு அம்மாவுக்கு விளங்கினோம். பயங்கர காய்ச்சல். அவன் வேற வழி இல்லை, யாருன்னா பேரை சொல்ல விரும்பலை. அவங்க வந்தாங்க, ஜோம் பண்ணேன். 2 நாள் ஜோம் பண்ணேன், என்னை வச்சு ஜோம் பண்ணேன். அம்மையின் அவங்களுக்கு நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்தது. கைத்தறிக்கத்துல சொல்ல இல்லையா? ஆனால் அவங்களுடைய அறிகுறியை பார்த்தா கொரோனாவுடைய அறிகுறி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் இல்லைன்னு சொன்னேன் அவங்கள்ட்ட. இல்லை இருக்காது, கவலைப்படாதீங்க, தைரியப்படுத்தினேன், உற்சாகப்படுத்தினேன். ஆனால் ஆண்டவர் நெகட்டிவ்னு வர சொன்னார். இல்லையா? அதே போல நம்முடைய போலீஸ்காரங்க குடும்பத்துக்கு ஆமீன் கூட இருந்த அத்தனை பேருக்கும் நெகட்டிவ், அத்தனை பேருக்கும் பாசிட்டிவ். ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு வர அப்படி கத்தார். இல்லையா? காரணம் அவர் சொன்னா, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் அந்த நோயை மாற்றி போட்டுச்சு. ஆமீன். அதுபோல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் எத்தனை பேர் கை ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நம்மளை தொடலை. ஏன்னா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, இந்த ஆண்டவரை தெய்வம் அனுமதிக்காம இந்த வியாதி வராது. இல்லையா? அனுமதிக்காம இந்த வியாதி வராது, பயப்பட வேண்டாம். அவர் சொல்றார் 3 வேளை. எத்தனை வாசிங்க? தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று, அந்த பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பிள்ளையே, இந்த உபத்திர சிறையிருப்பு மாற்ற நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பு மாற்றப்படும். நான் சீயோனுடைய சிறையிருப்பு, சீயோன் அந்த சிறையிருப்பு என்ன? தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகமற்ற பிள்ளைகளை, தரிசனமற்ற பிள்ளைகளை, ஆவிக்குரிய அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்ற பிள்ளைகளை எழும்ப விடாத அளவுக்கு சத்துருவானவன் உலகத்தின் காரியங்களையும் உலகத்தின் ஆடமரத்தையும் உலகத்துடைய காரியங்களை காமித்து தன் பக்கம் இழுத்து கொண்டு தன்னுடைய சித்தத்தின் போல செய்ய தூண்டுகிறதா சீயோனுடைய சிறையிருப்பு. அல்லேலூயா. சீயோன் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தில் போய் பங்கெடுக்காதபடி ஒரு சிறையிருப்புகளை சத்துரு கொண்டு போக விரும்புறான். அந்நிய பாஷை பேசுவாங்க. ஒரு அம்மா அந்நிய பாஷை பேச்சு ஜெபம் பண்ணிச்சு.
கொஞ்ச நாள் சென்று பையன் ஆடுனுச்சு. ஆமேன். என்ன பேசுனுச்சு? ஆமேன். நான் விசுவாசியா இருக்கும்போது ஆமேன் அந்த அம்மா ஆடுது. ஒரு சபைக்கு போயிருக்கிறேன், நான் விசுவாசி இவ்வளவுக்கும். சரி சும்மா இருக்கிறமே அப்படின்னு நான் எடுத்து ஜெபத்துக்கு போனேன். மோச ஜெபத்துக்கு போனா அந்த அம்மா தலை விரிச்சு போட்டு ஆடுது. ஆமேன். கேட்ட சபையெல்லாம் கேட்ட பேய் ஆடுது. எல்லாரும் ஒன்றும் புரியல, அவங்களுக்கு பாஸ்டுக்கு ஒன்றும் புரியல. அந்த பாஸ்டுக்கு நல்லா அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த மகள் பேய் ஆடுறாளே. ஆமேன். நான் சொன்னேன் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேமா பேசு, நீ யார் என்னன்னு கேட்டா அது சொன்னிச்சு, எனக்கு நான் இன்னாரு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன், எனக்குரிய பொருள் அவளிட்ட இருக்கு, எனக்குரிய பொருள் அவளிட்ட இருக்குன்னுச்சு. ஆமேன். என்னம்மா உனக்குரிய பொருள் இருக்கு அப்படின்னு கேட்டா, சோத்திரம் என்ன சொன்னேன், நீ எடுத்துக்க அப்படின்னு பாட்டா டக்குன்னு தலைமுடி பிடிச்சி இருந்துச்சு. அந்த என்ன அது பேர் சவரி முடி வந்துச்சு. அல்லேலூயா. என்ன வந்துச்சு? அந்த அம்மா முடிய சவரி முடிய போட்டு எங்க இடுப்புக்கு கீழே போட்டு இருந்துச்சு. ஆமா பார்த்தா அந்த சவரி முடி. ஆமாம். இது ஏன் எனக்கு கூடது என் ஆலயத்தில் இருந்ததை எடுத்து பின்னி வித்தாங்க, வாங்கி வச்சா நான் வந்துட்டேன்னுச்சு. அல்லேலூயா. பார்த்தீங்களா, அபிஷேகம் மற்ற பிள்ளை எங்க போயிடுச்சு? சபரி முடி வாங்கி வச்சதுனால பேய் பிடிச்சி ஆடுது. ஆமேன். அப்ப என்ன அர்த்தம்? சோத்திரம். என்ன அர்த்தம்? உலக ஆடம்பரத்தை நம்மள விட முடியல. என்ன அர்த்தம்? சத்துருவானவன் நம்மளை வஞ்சிக்கிறான். அதான் சீயோட சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டுமானால் தானியேல் போல 3 வேளை என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கு, நான் சொல்ல. ஆமா, யோபு 42:10 வாசிங்க சீக்கிரம். ஒரு சங்கீதம் 14:7 எடுத்து வச்சுக்கோங்கம்மா. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமா பாருங்க, சிஎம் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். என்ன செய்யணும்? இதோட அர்த்தம் என்னன்னா, நமக்காகவும் ஜெபிக்கணும், நம்முடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும், நம்முடைய சபைக்காக ஜெபிக்கணும், நம்முடைய கிராமத்து மக்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் மேல் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள். அல்லேலூயா. இது ஒரு சிறையிருப்பு. ஜெபிக்க விட மாட்டான். நல்ல சபையில ஆராய்ச்சி போய் நான் இன்னைக்கு போய் இருந்து ஜெபிக்கணும், வீட்டுக்கு போவான். அங்க போன ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவான், ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்துடுவான். அவனுடைய நோக்கம் என்ன? நீங்க ஜெபிக்க கூடாது, அதை மேற்கொள்ளணும். தானியேலுக்கு ஜெபிக்க கூடாதபடி ஒரு பெரிய பத்திரம் எழுதப்பட்டது. ஆனா அவன் மேற்கொண்டான், அதனால நற்சாட்சி பெற்றான். நீங்களும் நானும் நற்சாட்சி பெற வேண்டுமானால் தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு கதற வேண்டும். நெகாமியாமல மன்றாட வேண்டும், உபவாசித்து. அல்லேலூயா. ஆமேன். சோத்திரம். நிறைய காரியம் இருக்கிறது. சங்கீதம் 14:7 வாசிங்க சீக்கிரம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வர வேண்டும், வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது, ஆமென். கர்த்தர் நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த பெரிய இக்கட்டான சிலிருந்து நம்முடைய தேசத்தை தேவன் மீட்டெடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உத்தர காலம் வெகு சீக்கிரத்திலே இந்த உத்தரம் மாற போகுது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நெகாமியாவை போல அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும். எல்லா திருச்சபைகளும் ஒன்று கூடி, எல்லா திருச்சபை மக்களும் ஒன்று கூடி அங்கங்கே இருந்து கொண்டு அழுது புலம்பும் போது, இரவு பகல் என்று பார்க்காதபடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய நேரத்தை வீணடிக்காதபடி தேவ சமூகத்தில் அழுது புலம்புமானால் இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. செப்பனியா 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானோர் வம்சமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அகஸ்திரோலின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவருடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய தேவனாய் கர்த்தர் அவர்களை விசாரித்து, நம்முடைய தேவன் யாரு? விசாரிக்கிறவர். விசாரிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் உபவாசித்து மன்றாடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது இந்த இக்கட்டான நிலையிலிருந்து நம்முடைய தேசத்துக்கு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னது போல 2020 நமக்கு உபத்திரத்தின் ஆண்டா இருக்கலாம், ஆனா முடிவு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமா சொல்லுகிறேன், ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சோத்திரம்.
85:1 85:1 சங்கீதம் 85:1. கர்த்தாவே உன் தேசத்தில் ஆமென். பாருங்க யார் மேல? சங்கீதம் 85:1 என்ன சொல்றாரு? கர்த்தாவே தேசத்தின் மேல் பிரியம் வைத்து, தேசத்து மேல, இந்தியா உலக நாட்டிலே இந்தியா மேல தேவன் பிரியமா இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு தேசத்துல கொத்து கொத்தா முடிச்சுட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பாதிப்பு வராதபடி லேசா அடி கொடுத்துட்டு இருக்கிறார். நாம இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் அப்படி சங்கீதம் 126:4 ஆண்டவர் கர்த்தாவே தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் தெளிவாய் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு சொல்லுகிறேன். இந்த உபத்திர காலம் முடிவுக்கு வரும்போது ஆமென், இதுவரையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற திருசபை ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டிலையும் சரி, குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, நிச்சயமாய் இந்த ஒரு வருஷ காலம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை சத்துருவானவன் தடுத்து வைத்திருக்கிறான். ஆமென். சிறையிருப்புகளை மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் இந்த சிறையிருப்பு மாறும்போது நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது, தானியலை போல நகோமியா மேல அண்ணாலை போல பிளம்பும் போது, நம்முடைய தேசத்துக்கு இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டு தெற்கத்தி வெள்ளத்தை போல ஆண்டவர் ஆமென் தேசத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கைதெடுக்கிற சோதரம் சபையில ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நீங்க கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாம் இழந்து போய் விட்டவே என்று பயப்படாதீங்க. நேற்று நாள்ல கூட அருமையான பாஸ்டர், சென்னை மாநகரத்தை சேர்ந்த பாஸ்டர், ஏஜு சபையின் தலைமை இயேசுவின் மூத்த போதகர் பாஸ்டர் சுவர்ணராஜா அவர்கள் ஊழியத்தை குறித்தும், விசுவாச பிள்ளைகள் ஊழியத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் குறித்தும், வஞ்சகமாக தந்திரமான ஆத்மாக்களை திருடுகிறவர்களை குறித்தும் தெளிவாய் அவர் நல்ல ஒரு ஆலோசனையை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து அவர் கொடுத்தார். என் உள்ளத்திலிருந்த பாரங்கள் அதெல்லாம் அதை ஆண்டவர் இரவுல நினைத்து இரவுல கொடுத்தார். நான் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். ஆமீன். அதை நன்றாக இங்கே கேட்கணும். அதை சரியாய் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அது யாரை குற்றப்படுத்தவோ யாரை குறை சொல்லவோ அவர் சொல்லவில்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, ஒரு தேசத்தில் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, அப்புறம் கடந்த நாட்களில் சீனாவிலேருந்து நம்முடைய தேசத்தை போரிட்டு எடுக்கணும்னு சொன்ன எல்லா சர்வ கட்சிகளும் ஒன்று கூட்டினார்கள். நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்புன்னு சொன்னார்கள். இல்லையா? அமீன். காரியில் போர் வந்தது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் தலைவர்களும் ஒன்று கூடி அமீன் நினைச்சீங்க, எதிர்த்து போராடுங்கன்னு சொல்லி கை கோத்தார்கள். அதே போல இந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஒரு சபையை விசுவாச பிள்ளைகள் காக்க வேண்டும், விசுவாச பிள்ளைகள் தூணாய் நிற்க வேண்டும் தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதை தவறாய் புரிந்து கொண்டு கமான் போடக்கூடாது. அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை சிறையிருப்பை மாற்றணும்னா, நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டுமானால் கர்த்தர் அந்த காரியத்தை நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறான்? திருக்கத்தி விலங்குகளை திரும்பி வாசிப்போம். எடுத்து வச்சுக்கணுமா? கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். எங்கள் சிறையிருப்பை திருப்போம். நிச்சயமாய் சொல்லுகிறேன், நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது, நான் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் மன்றாடும் போது இந்த சிறையிருப்பு மாற்றப்படும். எத்தனை பேர் விசுவாசிகள்? 67 சொல்ல பார்ப்போம். அல்லேலூயா. திருப்பும் போது ஆண்டவர் என்ன செய்றார்? உபாகமம் 30 வசனம் 3 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப தேவன் சேர்த்துக் கொள்வார். கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த 2020 ஆண்டுல இழந்து போன ஆசீர்வாதங்களை அருமையான கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் நாட்டில் நிறைய திட்டங்களை வைத்து தேவ ஜெபித்திருக்கலாம். சபை ஊழியர்களே, நிறைய திட்டங்களை, ஊழியத்தை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பல திட்டங்களை தீர்மானித்திருக்கலாம். எல்லாம் தடையாய் போய்விட்டது. நீங்க கலங்கி ஒன்று நம்ம இருக்கிறோம். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நிச்சயமாய் ஆண்டவர் ஆமென் திருப்புவார், நன்மையானது செய்வார், சிறையிருப்பை மாற்றி போடுவார். நாம் கலங்க வேண்டாம். நாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நம் மனம் திரும்பி, ஆண்டவரே
இந்த நிலைமையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க, எங்கள் சபைக்கு விடுதலை தாங்க, எங்கள் சொந்த பந்தம் விடுதலை தாங்க, எங்கள் தேசத்துக்கு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கதறும்போது ஆண்டவர் இழந்து போன ஆசீர்வாதங்களை யோபுடைய வாழ்க்கையில தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது இரட்டத்தனையாய் அவன் சிறையிருப்பை மாற்றி போட்டு கொடுத்தது போல நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் பெருக பண்ணுவார், நிச்சயமாய் தேவன் பெருக பண்ணுவார். எல்லா கண்களை மூடுவோமா? எல்லா கண்களை முடிச்சோம் பண்ண போகிறோம். ஓராபாலா சந்தரபாலபா ரூதரபாலா சங்கரபா தூரபாலபரபா. நிச்சயமாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். இந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யும் போது, நாம் கொடுக்க வேண்டிய காரியத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும்போது, தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் படிட்டு மன்றாடும் போது சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். பாபிலோன் சிறையிருப்பு அல்ல, சிறையோண்டு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். பாபிலோன் சிறையிருப்பை மாற்றி போடுவார். எகிப்துடைய சிறையிருப்பை மாற்றி போட்ட ஆண்டவர் இந்த சிறையிருப்பை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, நாம் சோர்ந்து போகக்கூடாது, நாம் தளர்ந்து போகக்கூடாது. ஐயோ கொரோனா முடிந்து சபை திறந்தா எத்தனை விசுவாசம் சபைக்கு வருவாங்கன்னு தெரியலையே என்று கலங்காதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. வனாந்திரத்தில் ஏலியாவை போஷித்த தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். சாரிபாத்தூரில் ஆமேன் ஒரு விதவையை கொண்டு போஷித்த தெய்வம் நம்மளை போஷிப்பார். பஞ்சம் தீர் மட்டும் போஷித்தார். நம்மளை போஷிக்க வல்லவராக இருக்கார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, இந்த தருணத்தில் நான் அன்போடு சொல்லுகிறேன், இந்த வசனத்தை இந்த காரியத்தை கேட்கிற நீங்க கலங்காதீங்க, நம்ம திகைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஊழியத்தை நான் உண்மையாய் செய்யும்போது, மாய்மாலம் இல்லாமல், கபட்டுத்தனம் இல்லாமல், ஏமாத்து வேலை இல்லாமல், பித்தலாட்டம் இல்லாமல், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி நாம் வாழ்வோமானால், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போமானால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்முடைய ஊழியமும் சரி, நம்முடைய சார்ந்திருக்கிற சபையும் சரி, சார்ந்திருக்கிற விசுவாசியும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் சார்ந்திருக்கிற தேசத்தின் தேவன் ஆசீர்வதிப்பார். சிறையிருப்பை மாற்றி போடுவார். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது என் உள்ளத்தில் வைத்த காரியம் கடைசா இன்னைக்கு காலையில் தான் இந்த உபாகமம் 30:3 வசனத்தை வாசின்னு சொன்னார். யோசித்து பார்த்தேன், யோசித்த பிள்ளைன்னு சொன்னார், நான் திருப்புவேன். அல்லேலூயா, நான் திருப்புவேன், நான் திருப்பி தருவேன். பயப்படாத, நீங்க கலங்க வேண்டாம். ஆமீன். சிதறடிக்கப்பட்ட ஆத்துமாக்களை மீண்டுமாய் ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமீன். நொடுங்கி கிடக்கு, ஒடுக்கப்பட்டு கிடக்கிற ஆமீன் ஜனங்களை கர்த்தர் மீண்டும் கொண்டு வருவார். புதிய ஆத்துமாக்களை தருவார். நம்பிக்கை நம்ம இழந்துட வேண்டாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமைத்தான் நான் நம்பி உள்ளேன், அற்புதங்கள் என் செய்யுங்கப்பா. உமைத்தான் நான் நம்பி உள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே சொல்லுமா, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் இந்த காரியங்களை செய்வாராக. இப்படி இந்த ஸ்தல போதகரம்மா எழுப்பி நின்று இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஜெபித்து நாம் ஜெபிக்க முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரங்கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே மே நன்றியோடு நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறப்போ அந்த பரிசுத்தமான வேளையில் அந்த ஆண்டவரே நாங்கள் மே பாடி துதித்து மே ஆராதித்து நல்ல வார்த்தையில கேட்டது அந்த கிருபைகளுக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே மே துதிக்கிறோம் ஐயா. மே ஸ்தோத்திரிக்கிறப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில கொண்டு எங்களோடு பேசினபடியால் மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனே உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு ஜீவனும் பலனுமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியால் மே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த
நாட்களில் தேவனே அப்பா தேசத்துல சிறையிருப்பை நீர் மாற்றுவீர் என்று பார்க்கிறோம் ஐயா. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் அப்பா வியாதியின் கொடுமையினாலும் கண்ணீரிலும் கவலையினாலும் இருக்கிற ஜனங்களும் உண்டப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே துன்பத்திலும் துயரத்திலும் பசியிலும் பட்டினியில் இருக்கிற ஜனங்கள் உண்டப்பா. உடைய துயரத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே தேசத்துக்கு கர்த்தர் ஒரு சேமத்தை தரும்படியால் மே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமா நம்முடைய சன்னிதானத்தில் இருந்து போராடி செபிக்கத்தக்க நாட்டும் கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியால் மே ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களுடைய குறைகளை மன்னிக்கிற தேவன் நீர் வருவரப்பா. எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிற தேவன் நீரப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறப்பா. அந்த கொரோனா காலங்களில் ஆண்டவரே பிள்ளைகளை ஒவ்வொரு போஷித்து வழிநடத்தி வருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் ஆண்டவர் இந்த சிறையிருப்பை ஆண்டவர் நீர் மாற்றீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. அது சீக்கிரத்துல இருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியால் மே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துறப்பா. அந்த நாட்கள் நம்முடைய வேத வசனங்களே இந்த வார்த்தைகளை கேட்டார் பிள்ளைடைய உள்ளங்கள் எல்லாம் திறக்கப்பட கர்த்தர் கிருபையில செய்யுங்கப்பா. பயத்தின் ஆவிகள் எல்லாம் எடுத்து போட முடியால் மே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க கிருபையில செய்யும்படியால் மே ஸ்தோத்திரப்பா. எங்களை இன்னும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களுடைய குறைகளை குற்றங்கள் மீறலை எல்லாம் மன்னித்து எங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீர் மன்னித்து ஆண்டவரப்பா ஒன்று கூட பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை எப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமையும் மக்களே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தின் ஜெபத்தில் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே ஒரு பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரி மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னைக்கு சதா காலமும் வந்திருக்கிற அனைவரும் வரை தடைப்பட்ட பிள்ளைவிடும் சத்திய வார்த்தை கேட்கிறோட உள்ளத்துல தேவன் தங்கி இருப்பதாக. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. மகிமை உண்டாவதாக. இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம